கலிபோர்னியா நாட்டில் வசிக்கக்கூடிய யாரோ ஒருத்தங்க பட்டப்பகலையே பயங்கர பிரகாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு வானத்துல பாத்துருக்காங்க. ஆரம்பத்துல அதை பாக்குறப்போ ஒரு ஸ்டார் மாதிரியும் கண்டினியூஸா மூவ் ஆனதுனால அது என்னன்னே தெரியாம ஆச்சரியத்தோட தான் பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனா ஸ்டார் மாதிரி தெரிஞ்ச அது பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல மனிதனோட உருவத்துல தெரிஞ்சிருக்கு. தான் பார்த்தது எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறதுக்காக போன்ல கேமரா ஆன் பண்ணி ஜூம் பண்ணி அதை வீடியோ எடுத்துருக்காங்க. இது வீடியோ எடுத்து அவங்களுக்கு வெறுங்கனால பாக்குறப்ப அந்த அளவுக்கு கிளியரா இல்லாட்டியும் போன் கேமரால ஜூம் பண்ணி பாக்குறப்ப அவங்களுக்கு நல்லாவே இது தெரிஞ்சிருக்கு. இந்த வீடியோ பார்த்து எக்கச்சக்கமான பேர் என்ன சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா ஏஞ்சலா தான் இருக்கணுங்கிறத நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா போன் கேமரா மூலமா ஜூம் பண்ணி எடுக்கப்பட்ட இந்த வீடியோ கண்டிப்பா பொய்யாவே இருக்காதுங்கிறத நிறைய பேர் நம்பவும் செஞ்சிருக்காங்க. Is it a cross? Heck no, it's not a cross. What is that? Like a... இந்த வீடியோ மூலமா பாக்குறப்போ ஒரு சின்ன பெண் குழந்தை கண்ணுக்கே தெரியாத யாரோ ஒருத்தவங்க கூட விளையாண்டுகிட்டு பேசுற மாதிரி தானே தெரியுது. ஆனா உண்மையை சொல்ல போனா கேமரா மூலமா கூட வச்சு பாக்குறப்ப அந்த இடத்துல யாருமே இல்ல. ஏன்னா இந்த குழந்தைய அவங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட விளையாடுறதை விட கண்ணுக்கே தெரியாத யாரோ ஒருத்தவங்க கூட அடிக்கடி விளையாடுறதா இவங்களுடைய பேரண்ட்ஸ் நோட் பண்ணிருக்காங்க. இந்த சின்ன பெண் குழந்தை ஏன் இதை பண்ணுது, அந்த இடத்துல யாராவது உண்மையிலே இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பேரண்ட்ஸ்க்கு பயங்கரமான சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. சரி, தங்களுடைய குழந்தை இப்படி பண்றத பார்த்து அதை வீடியோ எடுத்து இன்டர்நெட்ல விட்டா வச்சு யாராவது நம்மளுக்கு இதுக்கு பதில் சொல்லுவாங்கன்னு சொல்லி கண்டினியூஸா பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. She is really interacting. அப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை ரீல்ஸா எடுத்து அதை இன்ஸ்டால அப்லோட் பண்ணிருக்காங்க. அப்போதைக்கு தான் ஒரு முக்கியமான விஷயமே தெரிய வந்திருக்கு. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த சின்ன பெண் குழந்தைய பாட்டி இறந்து போனதுதான் அவங்க கிட்ட தான் இவங்க பேசுறாங்கன்னு சொல்லி ஒரு சில பேர் கெஸ் பண்ணிருக்காங்க. ஆனா நிறைய பேர் இந்த குழந்தையை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போங்கன்னு சொல்ல பதில் தான் கவலைக்கிடமான விஷயமா இருக்கு. She is really interacting. Oh my goodness. இறந்து போனவங்கள்ட்டையும் ஆவிகள்ட்டையும் பேசுறதுக்கு யூஸ் பண்ற கேம்ஸ்ல ஒண்ணுதான் ஓஜா. இந்த ஓஜா கேம் நிறைய பேர் நுண்மனு நம்புறாங்க. இதுக்கு காரணம் அவங்களுக்கு நிறைய விதத்துல ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி தான் சில பேர் அந்த ஓஜா போர்டை யூஸ் பண்ணி இறந்தவங்க யாரோ ஒருத்தவங்கள்ட்ட பேசுறதுக்காக ட்ரை பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல என்னமோ அவங்களுக்கு பாசிட்டிவா ரிசல்ட் கிடைச்சாலும் அதன் பிறகு அவங்க யூஸ் பண்ற அந்த ஸ்ட்ரைக்கரை வேகமா பிடிச்சி ஏதோ ஒண்ணு இழுத்துருக்கு. இதை நம்ம நார்மலா பாக்குறப்ப ஏதோ ஒரு ஃபோர்ஸ் பிடிச்சி இழுத்தா மாதிரி தானே தெரியுது. அவங்களுமே அந்த ஸ்ட்ரைக்கரை கேமரா முன்னாடி காமிச்சிருக்காங்க. ஆனா அந்த ஸ்ட்ரைக்கர்ல எதுவுமே இல்ல. இந்த வீடியோ பாக்குற நீங்க இதற்கு முன்னாடி இந்த கேம் விளையாண்டு உங்களுக்கு ரிசல்ட் கிடைச்சிருந்தது அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. புளோரிடால இருக்கக்கூடிய ஒரு ரெசார்ட்ல இருந்து ஒருத்தங்களால தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. ஏன்னா ஈவினிங் டைம்ல வானத்துல வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மேகம் தான் வானத்துல இருக்குன்னு சொல்லி கண்டினியூஸா பாத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா அதனுடைய ஷேப் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா மாறிக்கிட்டே இருந்திருக்கு. இந்த காட்சியை நேரா பார்த்த அவங்க இது கண்டிப்பா மேகமா இருக்காதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்திருக்காங்க. ஆனா இவங்க கணிச்ச மாதிரியே மேகமா தெரிஞ்ச அது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கலைஞ்சு சிங்கிளா மூவ் ஆகிருக்கு. இதே மாதிரியே தொடர்ந்து மூவ் ஆகி ஒரு கட்டத்துல மறைஞ்சு போயிருக்கு. அந்த ரெசார்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே இந்த காட்சியை நேரவே பார்த்திருக்காங்க. இது மட்டும் இல்ல, தங்கள் பார்த்த காட்சியை எல்லாத்தையுமே தன்னுடைய போன் கேமரால வீடியோ எடுத்திருக்காங்க. ஆனா இதுல மேகம் மாதிரி தெரிஞ்ச அது மட்டும் என்னங்கிறது யாருக்குமே தெரியல. எப்படி ஒருத்தவங்கள சுலபமா தூக்க முடியும்? இன்ஸ்டால போஸ்ட் பண்ணப்பட்ட இந்த ரீல்ல 5 பேர் சேர்ந்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணிருக்காங்க. இதுல அவங்களுக்கு சக்சஸும் கிடைச்சிருக்கு. ஏன்னா அந்த 5 பேர்ல இருக்கக்கூடிய ஒரு நபரை உட்கார சொல்லிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த நபரை தூக்க செஞ்சிருக்காங்க. அந்த 4 பேரும் என்னத்தை தான் பயங்கரமா ட்ரை பண்ணாலும் அந்த நபரை கொஞ்சம் கூட தூக்கவே முடியல. ஆனா அதன் பிறகு ஒவ்வொருத்தருமே உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த நபருடைய தலைக்கு மேல தங்களுடைய கைகளை வச்சிருக்காங்க. அது எப்படின்னா ஒவ்வொருத்தரும் தங்களுடைய இடது கையை அந்த நபருடைய தலைக்கு மேல வச்சுட்டு அதன் பிறகு தங்களுடைய வலது கையை அவருடைய தலைக்கு மேல வச்சிருக்காங்க. அதன் பிறகு என்ன வச்சா மாதிரியே தங்களுடைய கைகளை வேகமா எடுத்திருக்காங்க. இப்போ அந்த நபரை தூக்குறப்ப எல்லாருமே சேர்ந்து ஈஸியாவே தூக்கிட்டாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்னங்கிறது தெரியல. ஆனா இந்த வீடியோ இன்ஸ்டாகிராம்ல பயங்கர வைரலா போயிட்டு இருந்திருக்கு. கனடால வான்கூவர் சிட்டில தான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் செஞ்சிருக்காங்க. சமீப காலமா இன்டர்நெட், சோஷியல் மீடியா வேர்ல்டு ஃபுல்லா பயங்கர வைரலாகக்கூடிய இந்த காட்சியை உங்கள சில பேர் கூட பார்த்திருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இது கண்டிப்பா ஏஐ மூலமா தான் உருவாக்கப்பட்ட காட்சியா தான் இருக்கணுங்கிறத நிறைய பேர் நம்புறாங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா ஈவினிங் டைம்ல ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த வீடியோல வானத்துல மேகமூட்டங்கள் நல்லாவே இருந்திருக்கு. அப்போதைக்கு ப்ளூ வித் கிரீன் கலர் பார்டரோட ஏதோ ஒரு ரவுண்ட் ஷேப்ல இருக்கக்கூடியது கண்டினியூஸா வானத்தை வட்டம் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு.
இத பயங்கர ஆச்சரியமா பார்த்து ஒருத்தர் தான் இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து அதை இன்டர்நெட்ல ரிலீஸ் பண்ணிருக்காரு. இந்த காட்சியை பத்தி ரிசர்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இந்த காட்சி ஏஐ மூலமா தான் உருவாக்கப்பட்டதுங்கிறத இன்றைய வரைக்கும் ப்ரூஃப் பண்ணல. இது மட்டும் இல்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய லொகேஷனை வச்சு பாக்குறப்ப இது ஏஐ மூலமா உருவாக்கப்பட்டது இல்லங்கிறது நல்லாவே தெரியுது. இருந்தாலுமே இந்த வீடியோல ரெக்கார்ட் செய்யப்பட்ட காட்சியை வச்சு பாக்குறப்ப இது நம்பவே முடியாத அளவுக்கு தான் இருக்கு. ஒரு ஸ்ட்ரீட்ல மேஜிக் பண்ணக்கூடிய ஒரு மேஜிக் மேனை பார்த்துட்டு ஒட்டுமொத்த பேரும் சிதறி ஓடி இருக்காங்க. அந்த மேஜிக் மேனை தவிர அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஃப்ரெண்ட்ஸ். ஆரம்பத்துல என்னமோ அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த மேஜிக் மேனை பயங்கரமா ஃபன் பண்ணி கிண்டல் பண்ணிருக்காங்க. அதற்கு அவரு பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்காம தான் பாட்டுக்கா தான் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இதுல அங்க இருக்கக்கூடிய ஒரு நபரோட விரல பிடிச்சி அதனுடைய நிழல கீழே பார்க்க சொல்லியிருக்காரு. இதுல அவங்க 2 பேருடைய கை அந்த நிழல்ல நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இவங்களும் அதை சாதாரணமா தான் எடுத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த மேஜிக் மேன் அந்த நபருடைய விரல வேகமா இழுக்க சொல்லியிருக்காரு. இதுல எதிர்பாராததுமா பிடிச்சு வைக்கப்பட்ட அந்த நிழல் கீழே அப்படியே தான் தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்துட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருமே அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி இருக்காங்க. உலகத்துல எத்தனையோ மேஜிக் பின்னாடி இருக்கக்கூடிய சீக்ரெட்டை ரிவீல் பண்ணாலும் இந்த மேஜிக் பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை இன்றைய வரைக்கும் யாராலையுமே ஒரு சரியான விளக்கமே கொடுக்க முடியல.